சென்று ராவணனிடம் அரச நீதியை கற்றுக்கொள். எந்த நல்ல காரியத்தை செய்வதானாலும் அதை தாமதிக்காதே. அதே போல் நீ செய்யும் காரியம் அடுத்தவர்களுக்கு இடையூறு உண்டாக்கினால் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிடாதே. நான் என்ற ஆணவம் என் ஒருவனை மட்டுமல்லாது அனைத்தையும் அழித்துவிட்டது. என்றுமே உனக்குள் இருக்கும் பலவீனத்தை நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கூறாதே. ஏனென்றால் எந்த நொடியிலும் காலம் மாறலாம். ராமநாமமே சத்தியம். எந்த மனைவியின் மீது கொண்டு அன்பால் எவ்வளவு சேனைகளை இங்கு கொண்டு வந்தாயோ அந்த சீதையை அண்ணன் ராவணனை மனதார தன் கணவனாக ஏற்றுக்கொண்டான். அரக்கிகள் படை சூழ அவனால் அங்கு இருக்க முடிந்தது. விடுதலைக்கு முடிசூட்டு விழா முடிந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்நியர் மிகுந்த மரியாதையோடு உங்களிடம் வந்து சேருவார். உங்கள் கவலையும் தீர்வுகள். அணிவரும் பல்லக்கையில் திரையிடப்பட்டுள்ளது. பல்குடையவர்கள் அறமுடையவர்கள் என்றெல்லாம் சொன்னார்களே, இன்று பல்லக்கில் முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறார்கள். முகத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் களங்கத்தை மறைக்கத்தான். நம்முடைய வேந்தன் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாதா? அங்கேயே செய்தி கடந்தவற்றவர்கள் என்பதை இங்குள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஜனகனின் மகள் அயோத்தி ராமனை